எப்பா நம்ம ஊர் மாடசாமி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கான். அட ஆமாப்பா, ஆனா அவன் பொண்டாட்டி கற்பமா இருக்கா. அது எப்படி? எல்லாம் புருஷன் தானே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கான். ஏத்து சிக்கா பண்ணல. என்னது, மகாத்மா காந்தி செத்துட்டாரா? யோ, இதெல்லாம் தேவையில்லாத சாக்கு. கிராமத்துல பழைய பேப்பர் படிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு அருகப்பழசான பேப்பரை படிப்பீங்கன்னு நினைக்கவே இல்லையா? அவன் எழுத்துக்குடி படிக்காமல, அதான் இத்தனை வருஷம் ஆயிருக்கு. ஐயோ, இவனுக்கு தொல்லை தாங்க முடியலையே சாமி. கிளம்புங்கள, பக்கத்துல கல்யாணம் பண்ணணும், 10 தலையா வரணும். நம்மளும் சும்மா இருக்கோம், வாங்க போலாம். இல்லையா, என்ன வாங்குற போலாம்? அவன் கூப்பிட்ட உடனே கிளம்பிடுறதா? என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுல ஏப்பா என்னப்பா பிரச்சனை? என் தம்பி இருக்கானே, ஆமா, அவன் குழந்தை மாதிரியா? பக்கத்துல உள்ள பீடிக்கு நெருப்பு கேட்டாங்க, அவன் இல்லன்னு சொல்லிக்கலாம். அவன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா சொல்றா. பீடி கூட நெருப்பு இல்லாம இங்க வந்து பிச்சை எடுக்கிறீங்களே, உங்களா எதுக்குடா மிஷன் கேட்டாயா? எப்படி 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 நெஞ்சு பத்தி பேசுறான் அவன்? இதுக்காடா இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க? இது சாதாரண விஷயம்டா. 50 பைசா கொடுத்தா ஒரு தீப்பெட்டி வாங்கலாம். அதை வச்சு ஏகப்பட்ட பீடிக்கும் சிகரெட்டுக்கும் பத்த வைக்கலாம்டா. தயவு செய்து பெருசுபடுத்தாதீங்க, போய் வேலையை பாருங்க போங்க. ஆனா சும்மா இல்லையாப்பா, அவன் மீசை பத்தி பேசிட்டான். என்ன பெரிய மீசை வச்சிருக்கான் அவன்? சுமாரா, எங்க மீசையோட பவர் தெரியாம பேசுற நீ. என்ன பெரிய பவர்? அதுல இருந்து கரண்ட் எடுத்து கேரளாவுக்கு ஒரு நாள் அனுப்ப முடியுமா? எங்களுக்கு மீசை தான் பெருசு. ஏய், அந்த மீசை பத்தி பேசுற தலையை வெட்டுங்கடா, அவன் குடும்பத்தை அழிங்கடா, அந்த கிராமத்தை நொறுக்குங்கடா, அந்த கிராமத்துல பெரிய கிராமத்தை உண்டு பண்ணுங்க. குடுறா. ஒரு 5 கிராம் வெயிட் உள்ள இந்த மீசை தான் வரப்போற ஒரு பெரிய கலவரத்துக்கே காரணம்னா மலாந்தா மாதிரி மீசை இருக்க வேண்டிய அவசியம் இல்லடா, தேவையில்லடா, தேவையில்லடா. இந்த மீசைக்காக கலவரம் பண்ண போய் குடும்பத்தை கவனிடா.